பேதுரு கடலின் மேல நடக்கும்போது கொஞ்சம் தெம்பு வந்துச்சு. எப்படி தெம்பு? நம்மளும் கடலுக்கு மேல நடக்கிறோமேன்னு ஒரு தெம்பு. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்து கொஞ்சம் தெம்பு நமக்கு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நானும் கடலுக்கு மேல நடக்கமில்ல அப்படின்னு நமக்கு ஒரு தெம்பு வரும். நானும் ராஜாவை ஆயிட்டமில்ல அப்படின்னு ஒரு தெம்பு வரும். ஸ்தோத்திரம். அது வந்த பிறகு ஆமென் ஸ்தோத்திரம். இப்ப பார்க்க வேண்டியவரை பார்க்காம கண்ணு நம்மளும் தான் இந்த கடலை கொஞ்சம் பார்ப்போமே, நம்மளும் தான் இந்த காற்றை கொஞ்சம் பார்ப்போமேன்னு பார்த்தா பைபிள் சொல்லுகிறது கொஞ்ச நேரத்துல பயம் வந்தது. அப்படியே தண்ணிக்குள்ள பேதுரு முங்கி போனார். ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி கொண்டு அவரை பற்றி கொண்டிருக்க வேண்டிய பேதுரு அந்த கடலுக்குள்ளேயே முங்கி போயிட்டார். நாம் என்றைக்கும் கர்த்தரை தான் சார்ந்து இருக்க வேண்டும்.